வணக்கம்ங்க. இது வந்து 3வது வாரம். நம்ம வந்து வெற்றிலை தீபம் வந்து போடுறோம். இன்னைக்கு விநாயகருக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு பாயாசம் தான் நான் வந்து வச்சிருந்தேன். சரி இந்த வாரம் நம்ம 2வது வாரம் தீபம் போட்டதையும் நம்மளுக்கு என்னென்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே குழந்தைங்க ஆண் குழந்தை அப்படியே தவழ்ந்துகிட்டு, நடந்துகிட்டு வர்ற மாரி, என்கிட்ட வர்ற மாரி, என்னை விட்டு போகாத மாரியே கனவுன்னு பார்த்துக்கங்களேன். இந்த 1 வாரமாவே அப்படியே அந்த குழந்தைனாலே நம்ம சாமின்னு சொல்லுவோம். அப்ப ஆண் குழந்தைன்னா நம்மளுக்கு முருகர் தானே வராரு. இப்படி நம்ம வந்து பூஜை பண்ணும்போது, பூஜை பண்ணதுக்கு அப்புறமா அந்த அன்னைக்கு நைட் வர கனவோ, இல்ல அதுக்கப்புறமா வரக்கூடிய கனவுகளோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் வந்தா சாமி வந்து கண்டிப்பா நம்ம பூஜைய ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க அர்த்தம். நீங்களும் வந்து வெற்றிலை தீபம் போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கும் இந்த மாதிரி கனவெல்லாம் வருதான்னு சொல்லுங்க. இல்ல வந்தா கூட நீங்க வந்து ஓகே நம்மளோட பூஜை வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கணும். ஆ ஏன்னா நம்ம ஏனோ தானோன்னு ஏதோ ஐயோ! இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பண்ணி ஆகணுமே! என்னடா பண்றது? அப்படிங்கிற மாதிரி பண்ணாம, இன்னைக்கு வந்து நம்மளுடைய நல்லதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு நெனச்சு பண்ணும்போது, எப்பவுமே நான் சாமி கும்பிடும்போது என்ன நெனச்சுக்குவேன்னா, சாமி இன்னைக்கு என்னோட பூஜையில ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா என்னை மன்னிச்சுருங்க. அ என்னோட எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை முறைகள் வந்து நான் உங்களுக்கு பண்றேன். என்னால இந்த வாரம் இதெல்லாம் தான் பண்ண முடிஞ்சது. அதனால நான் உங்களுக்கு பண்றேன். இத வந்து நீங்க ஏத்துக்கோங்க. ம் ஏதாவது தப்பு, தவறு இருந்தா மன்னிச்சுருங்க. அப்படின்னு சொல்லி நான் கும்பிட்டுருவேன். ஏன்னா நம்மளுக்கே தெரியாதுல்ல, சில வழிமுறைகள்லாம் நம்மளுக்கே தெரியாது. இதெல்லாம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? அந்த மாரி ஏதாவது நம்ம ஒண்ணு பண்ணும்போது, நம்மளுக்கு 1000 சந்தேகங்கள் வரும் இல்லையா? அதனால நான் வந்து இன்னைக்கு எப்பயுமே எந்த ஒரு பூஜை பண்றதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பொருள் நம்ம வந்து சாமிக்கு நம்ம வாங்கி குடுக்குறோம் அப்படின்னாலுமே, அதுக்கு வந்து நான் வந்து இந்த மாரி நான் வேண்டிருவேன். ஏன்னா, அப்ப நம்ம வந்து தெரியாம தான் செய்றோம். தெரிஞ்சு எந்த தவறும் செய்யல இல்லையா? அப்ப நம்மளோட பூஜைய ஏத்துக்குவாங்கன்னு. அதே மாரி தான் எனக்கு வந்து போன வாரம் ஃபுல்லா பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே குழந்தை வந்து கனவுல வர மாரியும், வந்து என்கிட்ட வந்துட்டு யாரோ கொண்டு வந்து ஒரு குழந்தைய வாசல்ல விட்டுட்டு போயிர்ற மாரியும், அந்த குழந்தைய எடுத்து நான் வந்து அதுக்கு சாப்பாடெல்லாம் குடுத்து வச்சிருக்கேன். அது என்ன விட்டு போகாத மாரி 10 பேர் வந்து சண்ட போடுறாங்க. அந்த குழந்தைய குடு அப்டின்னு சொல்லி கொன்னுருவேன் அப்டி இப்டிங்கிறாங்க. நான் வந்து குடுக்க மாட்டேங்கிறேன். அந்த குழந்தையும் போமாட்டேங்குது என்னைய விட்டு. அந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா, முதல் வாரம் வந்து நம்ம தீபம் வச்சப்போ, கடவுள் வந்து நம்மளுக்கு தங்கம் வேல்லேருந்து எடுத்து போடுற மாரி கனவு. 2வது வாரம் பார்த்தீங்க அப்டின்னா, தீபம் போட்டதுக்கு அப்புறமா இதே மாரி குழந்தை வர மாரியே இருக்கு. அப்ப நம்மளோட பூஜைகள் வந்து அவங்க ஏத்துக்கிறாங்க. சரி மென்மேலும் நம்மளுக்கு வந்து நன்மைகள் நடக்க போகுது அப்டின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த வாரம் 3வது வாரம் பார்த்தீங்க அப்டின்னா, அதே மாரி தான். எனக்கு வந்து ஆக்சுவலா பீரியட்ஸ் வந்து ஆக வேண்டிய டேட். அ சண்டேவே பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு மாரி ஒரு நைட் மிட் நைட்ல தான் எப்பயுமே இதாகும். அப்ப வந்து தூக்கம் வரல. அந்த மாரி வயிறு வலி வந்துச்சு. நான் நெனச்சேன், ஐயோ! முருகா இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை, இன்னைக்கு ஆயிட்டு அப்டின்னா, என்ன பண்றது? நான் செவ்வாய்க்கிழமை தீபம் வைக்க முடியாதே! நான் எப்படியாவது கன்டினியூஸா ஒரு 6 வாரம் வந்து நான் தீபம் வச்சிரணும் அப்படின்னு நெனச்சு, எனக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நெனச்சு கும்பிட்டு நான் படுத்திருந்தேன். காலையில ஒரு 7 மணிங்கும்போது எனக்கு அந்த வயித்து வலியும் இல்ல. அதுக்கப்புறம் அந்த சிம்ப்டம்ஸும் இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பகல்ல டயர்டா தான் இருக்கு. பட் எனக்கு செவ்வாய்க்கிழமை தாண்டிருச்சு அப்டின்னா ரொம்ப சந்தோஷம் அப்டின்னு நெனச்சுட்டு இருக்கேன். அதே மாரி இந்த வாரம் வந்து ஒண்ணும் ஆகல. நம்மளுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பூஜையும் வந்து நம்ம நல்லபடியா முடிச்சுட்டோம். ஸோ கடவுள் இருக்கார். கண்டிப்பா நம்ம ஒரு முயற்சி பண்றோம் அப்டிங்கும்போது, அவரு அதுக்கு உறுதுணையா இருக்காரு அப்டிங்கிறது எனக்கு இதுலருந்து தெரியுது. அ நெறைய பேர் சொல்லுவாங்க. முருகருக்கு அதெல்லாம் கணக்கில்ல. 3 நாள் ஆயிட்டா கணக்கில்ல அப்படின்னு. ஆனா, அ என்னை பொறுத்தவரைக்கும் நான் பர்சனலா ஃபீல் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீட்டு அப்படின்றது அது தீட்டு தான். அத வந்து நெறைய பேர் வந்து நெறைய விதமா சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த காலத்துல இதுக்குன்னு ஒரு சாஸ்திரம், சம்பிரதாயம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அது வந்து பொய் ஆகாது. அறிவியலா இருந்தாலும் சரி, ஆன்மீகமா இருந்தாலும் சரி, அதுக்கு ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும். அப்படி நான் நினைக்கிறது என்னன்னா, அந்த மாதிரி நம்ம பீரியட்ஸா இருக்க சமயத்துல நம்ம உடம்பு ஹீட் ஆகுறது, நம்ம கிட்ட அந்த தேவையில்லாத கழிவுகள் தானே வெளியேறுது. அந்த மாரி இருக்கும்போது, நம்மளுக்கு அந்த கூட்டத்தோட இருக்கும்போது, நம்ம கிட்ட இருந்தே ஆ ஒரு மாரி இதா இருக்கும்போது, கசகசன்னு இருக்கும்போது, அது எல்லாரோடையும் உரசும்போது, அது நல்லதாவா இருக்கு சொல்லுங்க? இப்ப நான் இங்க இருக்கேன் இல்லையா? இந்த ஊர்ல பார்த்தீங்க அப்டின்னா, காவடி அந்த மாதிரி எல்லாம் போவாங்க. நான் சின்ன புள்ளையா இருக்கும்போது, ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா,
கொடுமுடி போய் கலசம் எடுத்துட்டு வருவாங்க. பழனி கொண்டு போய் அந்த கலச தீர்த்தம் விடுவாங்க. அப்ப அவங்க வந்து நாளைக்கு பழனியில கொண்டு போய் கலச தீர்த்தம் விடுறது. இன்னைக்கு பீரியட்ஸ் ஆகுறாங்க. அவங்க வீட்ல இருந்து ஒருத்தவங்க கலசம் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு பீரியட்ஸ் ஆயிடுறாங்க. எப்படிடா இவங்க கோயிலுக்கு போவாங்கன்னு பார்த்தா, அப்ப சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் பெரியவங்க பேசிக்குவாங்கல்ல. அப்ப அவங்கலாம் பேசுறாங்க. முருகருக்கு அதெல்லாம் கணக்கில்ல. 3 தண்ணி ஊத்திட்டா போதும் அப்படின்னு சொல்லி அந்த பீரியட்ஸ் ஆன உடனே குளிப்போம் இல்லையா? அது. அப்புறம் சாயங்காலம் மறுபடியும் குளிச்சுட்டு, காலையில 4 மணிக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்ப எனக்கு அந்த வயசுலலாம் இத பத்தி அவ்வளவா தெரியாதுல்ல. நம்ம சின்ன புள்ளைங்க. அ கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, நெறைய ஆன்மீகம் சம்மந்தமா நம்ம பார்க்கும்போது, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எத்தன பேர் எத்தனையோ வேண்டுதலுக்காக அங்க வந்திருப்பாங்க. நம்ம இந்த பீரியட்ஸோட அதுக்குள்ள போறது வந்து தப்பு. எல்லாருடைய எல்லாருடைய வேண்டுதலையும் வந்து நம்ம கெடுக்கிற மாரி இருக்கும் இல்லையா? கெடுக்க மாட்டோம். பட் இருந்தாலும் அப்படி நம்ம போறது வந்து ரொம்ப ஒரு தப்பு. அது நம்ம குடும்பத்துக்கே கூட ஆகாதுதான். ஏ ஏன் 5 நாள், 7 நாள் அப்படின்னு அந்த காலத்துல வச்சிருக்காங்கன்னா, அந்த 5 நாள், 7 நாளைக்கு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து எந்த வேலையும் செய்ய விடாம நம்மள ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கிறது. இத புரிஞ்சுக்காம தான் நம்ம நெறைய பேரு இத ரொம்ப வந்து பிரஷர், டென்ஷன் அது இதுன்னு ஆகுறோம். அதனால கர்ப்பப்பையும் வீக் ஆகுது. நம்மளுக்கு போதுமான அந்த உடம்புல இருந்து அந்த இது வெளிய வரும்போது நம்மளுக்கு அவ்ளோ வயித்து வலி இருக்கு. அந்த நேரத்துல நம்ம ரெஸ்ட் எடுக்காம, அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை சாப்ட்டுட்டு, நம்ம வேலைய பார்த்தோம் அப்டின்னா, நெறைய பேருக்கு குழந்தை இல்லாம போறதுக்கான ரீசன் அதுவா கூட இருக்கலாம். நான் நினைக்கிறது. இன்னொன்னு, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஆ நம்ம முன்னோர்கள் செய்த பாவ, புண்ணியங்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு நெறைய பேர் திருச்செந்தூர் போயி, "நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு போயிட்டு வந்ததே நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அங்க வந்து மெயினா போறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூர்வ ஜென்ம பாவத்த கழிக்கிறதுக்கு தான் போவாங்க. நீங்க நெறைய பக்கம் போனீங்கன்னா, திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படின்னா, அந்த பாவத்த கழிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம முன்னோர்கள் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் என்னோட ஹஸ்பண்ட் சைடு யாராவது பண்ணியிருப்பாங்க. இல்ல அம்மா, அப்பா சைடு யாராவது பண்ணியிருப்பாங்க. அந்த பாவங்கள் நம்மள சுத்தும். அந்த பாவங்கள் எப்படி சேரும்னா, இது மாரி தான் சேரும். இப்ப நம்ம இந்த மாதிரி வந்து ஒரே நாள்ல நம்ம இப்படி கோயிலுக்கு போறோம் அப்படிங்கும்போது, அது ஒரு பாவச் செயல் தான். அதுவும் நம்ம பாவ கணக்குல தான் போகும். ஏன்னா, எத்தனையோ பேரோட விரதத்த நம்ம உள்ள இடையில போய் முறியடிக்கிற மாரி இருக்கும். நம்ம ஓரமா தள்ளி நிக்காம, அது கூடயே போறோம். அவங்க எவ்ளோ விரதம் இருந்து, சுத்தபத்தமா இருந்து, அந்த கலசம் எடுத்துட்டு வருவாங்க ஒரு வேண்டுதலுக்காக. அத வந்து கெடுக்கிற மாரி நம்ம போவோம் இல்லையா? இது ஒரு பாவம் தான். இது நம்ம இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு பழிகாட்டியும், நம்ம குழந்தைங்க, நம்ம பேர குழந்தைங்கன்னு வரும்போது, அவங்க கஷ்டப்படுறதுக்கான காரணங்கள் அதுதான். இதெல்லாம் உங்களுக்கு முட்டாள்தனமா இருக்கலாம். ஆனா ஆன்மீகம், அறிவியல் இது 2யும் நம்புற எல்லாருக்குமே இது 100% உண்மையா தான் தெரியும். ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இது உண்மையா தான் தெரியும். அதனால தான் திருச்செந்தூர்ல அதாவது முருகர் வந்து வதம் செஞ்சார் இல்லையா? நரகாசுரன அழிச்ச இடம். அப்ப அந்த பாவங்கள் கழியிற இடம் அதுதான் மக்களுக்கு மெயினா. அதனால தான் அங்க போயிட்டு வந்தோம் அப்படின்னா, நான் விடாம போயிட்டே இருக்கேன். எனக்கு வந்து எதுவுமே நல்லது நடக்கலன்றவங்க, முன்னோர்கள் அவ்ளோ பாவம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொன்னா கழிஞ்சுட்டு வருது. அப்ப நீங்க திடீர்னு அதாவது ஒரு மரம் மொட்டையாவே நிக்குது. திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது பூவா பூத்து குலுங்குது. அப்படி இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட பாவங்கள்லாம் போற வரைக்கும் நம்ம மொட்டையா தான் நிப்போம். திடீர்னு ஒரு நாள் நம்மளுக்கு பூ கிடைக்கும். 4 பூ பூக்காம மரம் பூரா பூ பூத்ததுன்னா எவ்ளோ செல்வ செழிப்பா இருக்கும். அதுதாங்க ரீசன். அதனால இந்த பாவங்களை எல்லாம் நீங்களும் பண்ணாதீங்க. நான் பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு 5 நாள் ஆகணும் கண்டிப்பா. கன்னி புள்ளை உங்க வீட்ல இருக்காங்க, பூஜை பண்றீங்க அப்டின்னா, அவங்கள ஓரமா உட்கார வைங்க. தப்பே கிடையாது. அந்த பிள்ளைங்களுக்கு ரெஸ்ட் வேணும். ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் ஸ்கூல் லீவ் போட்டா பரவால்ல. போட்டு போட்டும். புள்ளைங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்பதான் அவங்களோட உடம்பு ஆரோக்கியமாகும். அதெல்லாம் தப்பே கிடையாதுங்க. நான்லாம் அந்த மாரி தான் இருந்தேன். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுவரையிலுமே வயசு 30க்கு மேல ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் எனக்கு பீரியட்ஸ் பிரச்சனைன்னு ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. கரெக்ட்டா பீரியட்ஸ் ஆகும். அ அந்த மாதிரி உங்க குழந்தைங்களையும் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. நீங்களும் பீரியட்ஸ் ஆனீங்க அப்டின்னா, கண்டிப்பா கோயிலுக்கு இந்த மாரி 3 நாள்ல போறேன், 5 நாள்ல போறேன்னு இது பண்ணாதீங்க. முருகருக்கெல்லாம் நீங்க 5 நாள் முடிச்சு போலாம். தப்பில்ல. உங்களுக்கு தீட்டு படலைன்னா போங்க. அப்படி தீட்டு நம்மளுக்கு படுது அப்டின்னா, கண்டிப்பா நீங்க கோயிலுக்கு போகாதீங்க. அதே மாரி பெருமாள், ஈஸ்வரன், ஹனுமார்லாம் கும்பிடுறீங்கன்னா, 7 நாள் கழிச்சு போங்க.
நீங்க முருகருக்குமே 5 நாள் கழிச்சுன்னா, 5 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் தீட்டுப்பட்டா போலாமான்னா, போக்கூடாது. நம்ம அது படுற வரைக்கும் நம்ம போக்கூடாது. அது நம்மளுக்கு கிளியர் ஆயி அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் நம்ம கோயிலுக்கே போகணும். இல்லன்னா நம்ம வேலை செய்யற அலுப்புக்கு ஏதாவது ஒரு இனிப்பு சாப்பிடுறதுக்கு நம்மளுக்கு வரும். அதுவுமே தீட்டு தான். அ இது எல்லாமே ஒரு அறிவியல் ரீதியான உண்மைதான். இந்த மாரி பாவங்கள் சேத்தாம இருந்தோம்னாலே, முருகரோட அருள் நம்மளுக்கு நல்லபடியா கிடைக்கும். இல்லன்னா, அத கழிக்கிறதுக்காக நம்ம குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். நம்ம என்ன பாவம் பண்ணோன்னே அவங்களுக்கு தெரியாது இல்லையா? இந்த விஷயம் ஒரு பாவங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. இது கூட சிலர் நினைக்கலாம், "என்னங்க இதெல்லாம் ஒரு பாவமான்னு?" அந்த அதாவது கோயில் கருவறைங்கிறது சுத்தமான இடம். கோயில்ங்கிறது தூய்மையான இடம். நம்ம அமைதிக்காகவும், நம்ம மனநிறைவுக்காகவும் தான் போறோம். அங்க நம்ம ஒரு அழுக்கு துணிய போட்டு போனா நம்மள மதிப்பாங்களா? இல்ல ஒரு பேட் ஸ்மெல் நம்ம கிட்ட அடிச்சா நம்ம கிட்ட யாராவது வருவாங்களா? ஆனா கோயில்ன்றது அந்த நறுமணம் வர இடம். அங்க வந்து நம்ம அப்படி போலாமா? அந்த மாதிரி நம்ம உடம்புலயே நம்ம ஒரு இத வச்சுட்டு நம்ம போக்கூடாதுல்ல. ஆ எனக்கு தெரிஞ்சத எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெளிவா சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன். கண்டிப்பா இந்த வெற்றிலை தீபம் நீங்க போடுறீங்க அப்டின்னாலுமே, உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் இல்லாம இருந்தா நீங்க போடுங்க. மத்தபடி நீங்க நான்வெஜ் செய்றீங்க, வீடு வாசல் நான் கிளீன் பண்ணலன்னா, வீட்ட மட்டுமாவது தொடச்சு விட்டுட்டு, பூஜை அறைய தொடச்சு விட்டுட்டு, தலைக்கு குளிச்சுட்டு வந்து நீங்க வந்து தீபம்லாம் போடுங்க. முருகர் வேற எதுவுமே கேட்கல. நம்மள சில சில இடங்கள் சுத்தபத்தமா இருக்கணும் அப்டிங்கிறது தான். கணவன் மனைவி உறவும் சரி, இந்த பீரியட்ஸ் டைமும் சரி. இந்த 2 இதுலயும் வந்து நம்ம சுத்தபத்தமா இருக்கணும். அவ்வளோதான். அப்படி இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வீடு வாசல் தொடச்சுட்டு நம்ம வந்து தீபம் போடலாம். பீரியட்ஸா இருக்கீங்கன்னா, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தீபம் போடுங்க. கண்டிப்பா நீங்க நெனச்சது நடக்கும். உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க நல்லத தான் சேர்த்து வச்சுட்டு போவீங்களே தவிர, பாவங்கள சேர்க்க மாட்டீங்க. நானும் இன்னைக்கு நல்லபடியா பூஜைய முடிச்சுட்டேன். ஸோ இந்த வாரம் முருகர் வந்து நம்ம கனவுல என்ன சொல்றாரு அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். நம்மளோட வீடியோஸ்ல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நான் சொல்றேன்னு நெனைக்கிறேன். பூஜை வீடியோஸ்ல. ரொம்ப ஆடம்பரம்லாம் இருக்காது. அ அளவான பூஜையா தான் இருக்கும். இன்னைக்கு ஆவாரம்பூவும் போட்டிருக்கேன், வாடாமல்லி போட்டிருக்கேன், முல்லைப்பூ தொழில் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா, கண்டிப்பா முல்லைப்பூ போட்டு சாமி கும்பிடுங்க. கண்டிப்பா தொழிலும் உங்களுக்கு நல்லா இருக்கும்.